ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ஃபஸ்ட்டு காப்பியை தயாரிப்பாளருக்கு போட்டு காட்டுறார் அந்த படத்தோட இயக்குனர். அந்த படத்தை பார்த்துட்டு தயாரிப்பாளர் இயக்குனரை பார்த்து, என்ன படம் எடுத்து வச்சுருக்க, அங்கே ஒரு வசனம் இங்கே ஒரு வசனமாக இருக்குது, என் தலையில் மண்ணள்ளி போட்டுட்டியேப்பான்னு திட்டுறார். இயக்குனர் அதை கேட்டு மௌனமாகிறார். அப்படியே படம் ரிலீஸ் ஆகுது. முதல் வாரம் படம் ஓடலைங்க. தயாரிப்பாளர் அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறார். இயக்குனரும் நாயகனும், சார் நம்ம வேணால் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணி பார்க்கலாமான்னு கேட்க, அதுக்கு தயாரிப்பாளர், ஓடாத படத்துக்கு எதுக்கு பப்ளிசிட்டின்னு சொல்லிட்டார். இயக்குனரால் எந்த பதிலும் சொல்ல முடியலைங்க. இப்படியே 3 வாரம் ஓடுது. ஆனால் ஒரு அதிசயம் பாருங்களேன், 4வது வாரம் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. மக்கள் ஆரவாரம் கைத்தட்டல்னு படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 100 நாளை நோக்கி ஓடுதுங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? மகேந்திரன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காளியா நடித்த முள்ளு மலரும் படம் தாங்க அது. படத்தின் தயாரிப்பாளர் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார். படம் கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இன்றைக்கும் அந்த படத்தை நாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட முள்ளு மலரும் படத்தை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கலாமா? வெல்கம் டு எல் டாக்ஸ். யதார்த்த சினிமாவின் முன்னோடின்னு கருதப்படுபவர் இயக்குனர் மகேந்திரன். தங்கப்பதக்கம், ஆடுபுலி ஆட்டம் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதிய மகேந்திரனுக்கு கமர்ஷியல் சினிமா பிடிக்கலை. இந்த சூழ்நிலையில தான் கல்கியோட வெள்ளி விழா பரிசு போட்டியில் பரிசு பெற்ற உமா சந்திரனின் முள்ளு மலரும் நாவலை படித்தாருங்க. முள்ளு மலரும் நாவலின் யதார்த்தமான கதையும் காளிங்கிற விஞ்ச் ஆப்ரேட்டர் கதாபாத்திரமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யதார்த்த சினிமாவாக இதை எடுக்கலான்னு முடிவு செஞ்ச மகேந்திரன் அதற்காக எந்த தயாரிப்பாளரையும் அணுகலை. ஏன்னா இந்த கதை நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். இந்த நிலைமையில தான் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் இந்த படத்தை எடுக்கலான்னு சொன்னார். அவருக்கும் இந்த படத்தை பற்றி, இந்த கதையை பற்றிலாம் முழுசாக தெரியாதுங்க. அவர் ஏதோ பாசமலர் அண்ணன் தங்கச்சி கதைன்னு நினச்சிக்கிட்டார். மகேந்திரனும் அவருக்கு கதையை முழுசாக சொல்லலை. படத்துக்கு ஒளிப்பதிவாளராக அசோக் குமாரை கேட்க அவரால் கால்ஷீட் கொடுக்க முடியல. ஆனால் கமலஹாசன் அவருக்கு பாலு மகேந்திராவை அறிமுகப்படுத்தி அவரையே கேமராமேனாக ஆக்கிட்டார். படத்தின் கதை நாயகனா காளி கதாபாத்திரத்தில் ரஜினி தான் நடிக்கணும்னு மகேந்திரன் முடிவெடுத்து விட்டார். ஆடுபுலி ஆட்டம் படத்துலேருந்து ரஜினியோட மகேந்திரனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. படத்தின் தயாரிப்பாளர் தயக்கம் காட்டிய போதும் பிடிவாதமாக ரஜினி தான் இந்த கேரக்டர் செய்யணும்னு சொல்லிட்டார். படத்தின் இன்னொரு நாயகனா என்ஜினியர் கதாபாத்திரத்திற்கு மகேந்திரன் கமலஹாசனை நடிக்க விரும்பினார். ஆனால் கமல் மறுத்துவிடவே சரத்பாபு நடிக்க வந்தார். ரஜினியோட தங்கை கதாபாத்திரத்திற்கு பாலு மகேந்திரா ஷோபாவை ரெக்கமெண்ட் பண்ண அவரே ஃபிக்ஸ் செய்தார் மகேந்திரன். ரஜினிக்கு ஜோடியா அவள் ஒரு தொடர்கதையில் நடித்த ஃபடாபட் ஜெயலட்சுமி நடித்தார். படம் 35 mm RO கலர் ஃபிலிம்ஸில் படம் பிடிக்கப்பட்டது. ஷூட்டிங் கர்நாடகாவில் உள்ள ஸ்ருங்கேரி அப்புறம் ஊட்டியில் எடுத்தாங்க. படத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் கொஞ்சம் பார்ப்போமா? படத்தில் வரும் விஞ்சு நீலகிரி மாவட்டம் கெத்தைங்கிற ஊரில் குண்டா பவர் நிலையத்தின் பயன்பாட்டுக்காக அமைக்கப்பட்டதுங்க. இப்போது அது உபயோகத்தில் இல்லை. செந்தாழம்பூ பாடலை முதல்ல சரத்பாபு பாடல் முழுவதும் பாடுவது மாதிரி எடுக்க நினச்சாங்க. ஆனால் ஓரிரு லைன் பாடியவுடன் மொத்த பாடலையும் மலை பாதையில் குமரனும் வள்ளியும் சுற்றுப்புற காட்சிகளை ரசித்தபடி வரும் மாண்டேஜ் ஷாட்டாக எடுத்தாங்க. இதனால் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. கிளைமேக்ஸ் காட்சியில் காளி குமரனை பிடிக்கலன்னு சொல்வது போல் வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்னை பிடிக்கலன்னு சொன்னால் இல்லை எப்படி சார் நடிக்கிறதுன்னு கோச்சிக்கிட்டு சரத்பாபு போயிட்டாராம். அப்புறமா மகேந்திரன் வற்புறுத்தலால் திரும்பவும் நடிக்க ஒத்துக்கொண்டார். கெட்ட பையன் சார் இந்த காளி, இன்றைக்கும் பேசப்படுற பஞ்ச் வசனம் இல்லை. ஃபடாபட் ஜெயலட்சுமியை ஃபூடி கேரக்டராக காமிச்சு அதுக்கு பொருத்தமாக நித்தம் நித்தம் நெல்லிச்சோறுன்ற இளையராஜா பாடலும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்ல. படத்தின் கடைசி கட்ட படப்பிடிப்புக்கு தயாரிப்பாளர் பணம் தர மறுக்கவே கமலஹாசன் பணம் கொடுத்து படத்தை முடிக்க உதவினார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த படத்தை எடுத்தார்.
கடைசியில் பணம் தரவும் மறுத்துட்டார். ஆனால் 4 வாரங்கள் கழித்து படம் ஓட ஆரம்பித்தோடனே மகேந்திரன் மன்னிப்பு கேட்டுட்டு பிளாங்க் செக்கை கொடுத்தாராம். ஆனால் மகேந்திரன் நன்றி கூறிவிட்டு செக்கை ஏற்கவில்லை. ரஜினியின் திரை வரலாற்றில் இந்த படம் ஒரு மகுடனே சொல்லலாங்க. அவர் கண் பார்வையில் காட்டும் உணர்ச்சிகள் அபாரம். அதுவும் கை இழந்த பிறகு அவரோட உடல் மொழி நடிப்பின் உச்சக்கட்டம்னே சொல்லலாம். இயக்குனர் பாலச்சந்தர் ரஜினியை பாராட்டி கடிதம் எழுதியிருந்தார். இன்றைக்கும் ரஜினிகிட்ட அவருக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டால் முள்ளு மலரும்னு தான் டக்குன்னு சொல்வார். இளையராஜா இசையில் வந்த பாடல் அனைத்துமே சூப்பர் ஹிட். பின்னணி இசையோ அபாரம். குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி பீஜியம் மக்களை கட்டி போட்டுச்சுன்னே சொல்லலாம். படம் வெளில வந்தோடனே எம்ஜிஆர் மகேந்திரனை கூப்பிட்டு பாராட்டிட்டு ரஜினியின் நடிப்பையும் ரொம்பவும் பாராட்டினார். ஆனந்த விகடன் விமர்சனத்தில் 61 மார்க் கொடுத்து படத்தை பாராட்டியது ரொம்ப சிறப்பு. முள்ளும் மலரும் படம் வெற்றிக்கு பிறகு மலையாளம், தெலுங்கு அப்புறம் ஹிந்தியிலையும் இந்த படத்தை எடுத்தாங்க. பொதுவாக ஒரு நாவல் திரைப்படமாக ஆக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகவும் சிக்கலான இந்த விஷயத்தை மகேந்திரன் எளிதாக்கி திரைக்கதையில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு கதையின் கரு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருப்பார். நாவலில் காளி கையை புலியிடம் மாட்டி இழந்திருப்பார். ஆனால் திரைக்கதையில் லாரியில் அடிபட்டு கையை இழப்பதா காட்டியிருப்பார். நாவலின் முடிவில் காளியும் மங்காவும் இறந்துடுவாங்க. ஆனால் திரைப்படத்தில் அப்படி இருக்காதுல்ல. படத்தில் வர உரியடி சீன் கூட நாவலில் இருக்காதுங்க. பாண்டிச்சேரியில் நடந்த உரியடி நிகழ்ச்சி பார்த்துட்டு டைரக்டர் இன்ஸ்பயர் ஆகி வச்ச சீன் அது. மக்கள் மனநிலையை ஆரோக்கியமான திசையை நோக்கி மோல்டு பண்ணுற கலை தான் சினிமா. ரசிகர்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு எடுக்கக்கூடாதுன்னு டைரக்டர் மகேந்திரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். படத்தில் அந்த நடிகர்கள் தெரியக்கூடாது, கதை தான் தெரியணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் முள்ளு மலரும் படத்தில் நடிகர்கள் அந்தந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருப்பாங்க. படம் ஃபுல்லாக ரஜினியை விட காளிங்கிற கதாபாத்திரம் தான் நம்ம மனசில் நிற்கும்ல. டைரக்டர் மகேந்திரன் மொத்தம் 12 படங்களே இயக்கியிருக்கார். இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு காவியன் கூட சொல்லலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால சினிமாவுக்கு வந்த மகேந்திரன் நல்ல படைப்புகளை மட்டுமே கொடுத்திருக்காருங்க. அவரோட வெற்றிக்கு காரணம் அவரின் கதாபாத்திரங்கள் இயல்பாக இருக்கிறது தான். காளி, மங்கா, குமரன், வள்ளி எல்லாம் இன்றைக்கும் சமூகத்தில் உலா வரும் கதாபாத்திரங்களே. உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.